ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பேருக்கு ஒரு டிசிஎஸ் கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகிறதுன்றது ஒரு ட்ரீமாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரீம் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. ஃபேமிலி டே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் டிசிஎஸ் போயிருந்தோம். உள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் இருக்குங்க. ஸ்பேஸ் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாக்குக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் ப்ரெஷராக இருந்தால் கூட வாக்கிங் போகலாம், ஸோ ப்ளே பண்ணலாம். அப்படியே ஒரு ரவுண்டு வாக் பண்ணோன்னா மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிரும். ட்ரீஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீ தான் இருந்துச்சு. ஸோ வெயிலும் நம்மளுக்கு தெரியாது, மைண்டும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த க்ரீனரிஸ்லாம் பார்த்தா. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக ட்ரீயில் தான் கவர் ஆகிருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த டிசிஎஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போனப்போ. வாக்கிங் ஏரியா இந்த மாதிரி புல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் கிட்ஸுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பன்னி வந்தாங்க, அப்புறம் டியர் டாய் இருந்தாங்க. அவங்க கிட்ஸை துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, நிறைய ப்ளே ஏரியா இருந்துச்சு. நம்ம மால்லலாம் இருக்கும்ல மிஷின் ப்ளே, அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸ் அவங்கள வாழை பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. உள்ளே ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்றதே நிறைய கிட்ஸ்க்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள பீட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் ட்ராம்ப்ளின் இருந்துச்சு, பலூன் ஜம்பிங் இருந்துச்சு. இது அழகாக க்யூட் பண்ணுச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி குதிரை வண்டி எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த டே இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஸ்டால் வச்சுருந்தாங்க, அங்கங்கே தண்ணி வச்சுருந்தாங்க. மெயின் அதுதாங்க, ஃபேமிலியோடு வரப்போ பெரியவங்க எல்லாம் வருவாங்கள்ல. ஸோ தண்ணி அங்கங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்றது நம்ம சொல்லவே தேவையில்லை. டீஹைட்ரேஷன் ஆகவே இல்லை. அங்கங்கே நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம். இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. அப்போ இங்கிட்ட இளநீர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஹெல்த்தியாகவும் வச்சுருந்தாங்க. சில பேர் பீஸா மோமோஸ் அப்படிலாம் கேட்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஸ்டாலும் வச்சுருந்தாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க இதை வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 5 o'clock அப்போ எல்லோரும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் அப்படியே வாக் பண்ணிவிட்டு கீழே கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்டில் தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ கார் பார்க்கிங் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம போனது ஒரு சைடு, கார் பார்க்கிங் ஒரு சைடு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அந்த மாதிரி மிரர் செட்டப் தான். யூஸ்வலாக ஐடி கம்பெனி இப்படி தான் இருக்கும். இது பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே பார்க்கிங் வந்தோம். பார்க்கிங் காரை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வெளியே வந்தோடனையும் செக்யூரிட்டி கார்டு நிறையா பேர் சேஃபாக ஃபேமிலிலாம் இருக்கனால ஒவ்வொருத்தரையாக வெயிட் பண்ணி சென்ட் பண்ணாங்க. ஸோ சேஃபாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், கீப் வாட்சிங்.